தேடி பார்க்குறாங்க ரெஸ்க்யூ டீம் எல்லாம். அப்படி தேடி பார்க்கும்போது சிந்து எந்த இடத்துலயும் தெரியல. அதனால "இங்க உங்க ஒய்ஃப் இல்ல. எங்களால கண்டுபிடிக்கவும் முடியல உங்க ஒய்ஃபோட பாடிய" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கைவிட்டுட்டு போயிடுறாங்க. உடனே சிவா இங்க தான் வந்து சிந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது சிந்து இருக்கிற இடத்தையும் சிவா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சுட்டு "சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சருகுல விழுந்ததுனால பெருசா அடிபடாம தப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் மயக்கத்துல இருக்கிறாங்க. உடனே சிவா "சிந்து மயக்கத்துல இருக்கிற மாரி இருக்குது. பக்கத்துல ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தெளிச்சு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு சிந்து முகத்துல தெளிக்கிறாங்க. உடனேவும் சிந்து கண்ண முழிச்சு பார்க்குறாங்க. "சிந்து உனக்கு ஒண்ணும் ஆகாது சிந்து. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ எதுக்கு சிந்து மேல இருந்து குதிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அழுகுறாங்க. உடனே சிந்து இருந்துகிட்டு, "இங்க பாரு டாக்டரே நான் ஒண்ணும் குதிக்கல. நான் எப்படி உன்ன விட்டு போகணும்னு முடிவு பண்ணுவேன்? நீ யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா இருந்துகிட்டு, "இங்க பாரு சிந்து இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம்." சிவா எப்படியோ சிந்துவ அங்கருந்து தூக்கிட்டு வெளியில கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. அங்க சிந்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "இங்க பாரு சிந்து இப்படியெல்லாம் என்கிட்ட விளையாடவே விளையாடாத. நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அழுகுறாங்க. "என்ன டாக்டர் ரொம்ப பயந்துட்ட போலக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. உடனே சிவா இருந்துக்கிட்டு, "அப்படின்னா ஒண்ணும் இல்லையே. உன்ன அன்னபூர்ணி பெரியம்மா பத்திரமா கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்படி கூட்டு வரலன்னா அன்னபூர்ணி பெரியம்மாக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே ஃபோன் எடுத்துட்டு பார்க்குறாங்க. நெறைய மிஸ்டு கால் இருக்கு. பார்த்துட்டு அன்னபூர்ணி பெரியம்மா தான் நெறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோன் எடுக்காதனால அவங்க ஏற்கனவே டென்ஷன் ஆயிருப்பாங்க. நான் அவங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு சிவா கால் பண்ணி பேசுறாங்க. "என்னாச்சு சிவா? எதுக்கு ஃபோன் எடுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அங்க சிக்னல் கிடைக்கல. அதனால தான் வந்து ஃபோன் எடுக்க முடியல. மத்தபடி ஒண்ணும் இல்ல பெரியம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க ஃபோன் எடுக்காதனால என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நானு பயந்தே போயிட்டேன். அவ வேற சிந்து எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சிந்து நல்லா இருக்கா. அவ பொழுதன்னைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாளே ஏன் இப்ப பேசல? எனக்கு வீடியோ கால் போட்டு குடு" அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்றாங்க. "இல்ல பெரியம்மா இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. அதனால அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஃபோன வச்சுடுறாங்க. உடனே சிந்து இருந்துகிட்டு, "நல்ல வேளை சிந்து உனக்கு எதுவும் ஆகாம நீ தப்பிச்சுட்ட கடவுள் புண்ணியத்துல. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரியம்மாவுக்கு நான் போய் என்ன பதில் சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "பெரியம்மாவுக்காக தான் சிவா நீ எனக்கு வருத்தப்படுறியா? மத்தபடி என்ன யோசிச்சு நீ வருத்தப்படலையா? அப்பன்னா அந்த பள்ளத்துல விழுந்து நான் செத்தே போயிருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. "இங்க பாரு அப்படியெல்லாம் பேசாத இனிமேலு. அப்படி பேசுனா நான் அடி வாங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்துகிட்ட சொல்றாங்க. இது சரி எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.